ஐ எம் சாரி. ஒரு வாட்ச்மேன் பெரிய மனுஷங்க கூடி இருக்கிற ஒரு கிளப் ஃபங்க்ஷன்ல குடிச்சு பாட்டு பாடி கூத்தடிச்சு எல்லாரையும் தலகுணம் வச்சிட்டார். இது மன்னிக்க முடியாத குற்றம். மன்னிக்கணும். அவர் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். நேத்து ஏதோ எதிர்பாராத விதமா ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் உங்க அப்பா. அதனால இந்த ஒரு தடவை மட்டும் அவர் மேல கருணை காட்டுங்க. நோ, சொந்த பந்தம்லாம் வெளியில. இங்க அவர் வாட்ச்மேன், நான் பிரசிடென்ட். அவரை வேலையை விட்டு நீக்கலனா நான் ராஜினாமா செய்ய வேண்டியதா இருக்கும். வேற வழியே இல்லை. என்ன மன்னிப்பு கடிதமா? இல்ல, ராஜினாமா கடிதம். அவர் வேலையை ராஜினாமா செஞ்சிட்டாரு. என்னங்க, ஏன் உடம்பு சரியில்லையா? என்னது? என் சம்பளம். மாசம் இன்னும் முடியலையே. என் சர்வீஸ் முடிஞ்சிடுச்சு. ரிட்டையர் ஆயிட்டீங்களா என்ன? அதுக்கு இன்னும் 12 வருஷம் இருக்கு. அதுக்கு முந்தையே என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. யாருங்க அது? வளர்த்த கடா மாறல பாயின்னு சொல்லுவாங்க. பெத்த புள்ள வயித்துல அடிச்சுட்டாண்டி. அடப்பாவி, ஏன் அப்படி செஞ்சா? அவன் சேர்மனா இருக்கிற கிளப்ல நான் வாட்ச்மேனா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. என்ன டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொன்னான். நானே ராஜினாமா பண்ணிட்டேன். அவசரப்பட்டுட்டீங்க. அந்த நிலைமைக்கு அவன் என்ன ஆளாக்கிட்டான். இது நடந்தது விதியினால இல்ல, சதியினால. பெத்த தகப்பனை ஒரு பிள்ளை இப்படியா பழி வாங்குவோம்? பைத்தியக்காரி. தகப்பனாவது பிள்ளையாவது. நமக்கு கல்யாணமாயி 3 வருஷம் வரைக்கும் பிள்ளை இல்லையேன்னு ஊர் ஊரா சுத்தி கோயில் கோயிலா உருண்டு புரண்டு பிள்ளை வரம் கேட்டோம். கிடைச்சது. ஆனா நல்ல பிள்ளை வேணும்னு கேட்டோமா? இல்லையே. அதுக்கான தண்டனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். அங்கிள், என்ன நீங்க ஆபீஸ்க்கு வர சொன்னீங்கல்ல, அதனால நான் ரொம்ப டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாருங்களேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னொன்னு இருக்கா? அதில்ல அங்கிள், இன்னைக்கு பஸ்ல வரும்போது ஒரு காலி பையன் பச்சக்குன்னு என் முதுகுல தடவிட்டான். இவ்வளவு அகல இருந்தா தடவ மாட்டானா? போங்க அங்கிள். புளிஞ்சி அவ யாரசி ஈத்தமாக்கா கீத்த குத்த வாசபு. ஹாய். நீங்க இவ்வளவு பொண்ணுங்களை வச்சிருக்கீங்களே, பின்ன எதுக்கு என்ன கூப்பிட்டீங்களா? உன்னையும் வச்சுக்கிறதுக்கு தான். யூ நாட்டியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் கோயிங் டு வொர்க் அண்டர் யுவர் எம்டியா? புரிஞ்சுதா? இல்ல சார். எனக்கும் புரியல. அங்கிள், திஸ் இஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ். நான் தமிழ்ல சொல்லிடுறேன். இன்னையில இருந்து உங்க எம்டிக்கு கீழே நான் வேலை செய்ய போறேன். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்களோ அதை இப்ப பண்ண போறேன்னு சொல்லுது. அங்கிள், இங்க இருக்கிற எல்லா ஃபிகருங்களையும் எனக்கு அறிமுகப்படுத்துறீங்களா? படுக்கிறீங்களா? அது நீ படுத்துறீங்களா? படுத்துறேன். இது லாரி மேரி. மேரி மேரி மாரி பிஸ்கட். அங்கிள், இவரை நான் கிஸ் பண்ணவா? பொம்பளைக்கு பொம்பளை தாராளமா பண்ணலாம். நான் பாத்ரூம் போனா நீ கம்பெனி கொடுக்கறியா? சரி வா, நான் கம்பெனி கொடுக்கறேன். ஏய் மேரி. சார், நான் 5:10க்கு போறேன். 5:10க்கு போனா ஆபீஸ் கௌரவம் என்ன ஆகுது? 1000-500க்கு போமா, அப்பதான் சம்பாதிக்கலாம். வாட்? 5 மணி 10 நிமிஷத்துக்கு நான் போகணும். இது பாப்பா வந்த உடனே என்ன பேசுறது ஏது பேசுறது ஒண்ணும் புரியல. உன் பேர் என்ன? அஞ்சு. நீங்க ஜாக்கெட்டுக்கு எவ்வளவு பஞ்சு வைக்கிறீங்க? என்னது? இல்ல, நீங்க ஜாக்கெட்டுக்கு எவ்வளவு மீட்டர் துணி எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். 1 மீட்டர். அங்கிள், வேற ஃபிகர் பார்க்கலாம். இது சைத்தான் ஃபிகர். ஏய், உன் பேர் என்ன? நிர்மலா. என்ன இருமலா? நிர்மலா. ஓ, ஜோக்கியா. இது என்ன கால்குலேட்டரா? டைப்ரைட்டர். டைப்ரைட்டரா? டைப் அடிச்சு கை தேஞ்சு போச்சு. நீ ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவா? உன் நெஞ்சில கை வச்சு சொல்றேன். அங்க நெஞ்சு இருக்கு, இருந்த இடம் வா நீ. இது உங்க ரூமா? நிறைய போன் இருக்கு. எல்லாம் மணி அடிக்கும். உட்காரு.
இந்த சேரியில எங்க உட்காருதா? மடியில உட்காரு. ஐயோ, பானமுள்ள பொண்ணு, நாங்க மடியில எல்லாம் உட்கார மாட்டோம். சரி, அடியில உட்காரு. அமெரிக்கா இருந்து வந்தவங்க எல்லாம் அடியில உட்கார மாட்டாங்க. என்ன அடியில உட்கார மாட்டாங்க, மடியில உட்கார மாட்டாங்க? 5 கிலோ அரிசி கொட்டலாம் போல இருக்கு. குறும்பு. ஒரே இருட்டா இருக்கு. ஓட்டி ஓரக்கலாம் சரி, ஒழுத்த போய் சுடியே போறான். மண்ணா கூச்சை ஊத்தலாம், ஜட்டி ஊத்தலாம் ஊச்சி. டேய் ஐயா, இத்தனை நாளா இந்த இடம் என் கண்ணுல படவே இல்லையே. யார் இடம்? ஐயா, உங்க சம்பந்தூர் இடம்யா. சம்பந்தியோட இடமா? ஆ. வெரி குட். பணம் இல்லாமலே இந்த இடத்தை வாங்கிடலாம். அப்பா சின்ன வயசுல ரிட்டையர் ஆன ஒரு மேஜர் வீட்ல வேலை பார்த்தார். அந்த மேஜர் டென்னிஸ் விளையாடுறதுக்காக அந்த இடத்த வச்சிருந்தார். அவருக்கு குழந்தைங்க கிடையாது. அப்பா மேல அவருக்கு ரொம்ப பிரியம். அதனால அந்த இடத்த அப்பாவுக்கு எழுதி வச்சுட்டு அவர் இறந்துட்டார். மாப்பிள்ள, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த வீட்டை காலி பண்ணிட்டு உங்க அப்பா அம்மாவை இங்க கூட்டு வந்துடுறீங்க. இங்கேயா? ஆமா, வேலை தவறாத சாப்பாடு, வேடிக்கை பார்க்கிறதுக்கு டிவி, சினிமா பார்க்கிறதுக்கு டெக்கு. வயசான காலத்துல வசதியா இருந்துட்டு போட்டுமே. ஆயிரம் தான் இருந்தாலும் உங்க அப்பா அம்மா போய் கூட்டு வாங்க. மாமா, இது என்னால முடியாது. உங்க பொண்ணால தான் முடியும். இந்த விஷயமெல்லாம் எனக்கு இப்பதாமா தெரிஞ்சது. ஏம்மா, இவ்வளவு நடந்திருக்கு. நீயாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா கல்யாணத்துக்கு முன்னால அவங்க கைய கால பிடிச்சாவது சமாதானப்படுத்தி இருப்பேனே. அப்பா, பெத்தவங்க கிட்ட அவர் நடந்துகிட்ட விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. அந்த வெறுப்புலயும் வேதனையிலையும் தான் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம இருந்துட்டேன். என்னம்மா நீ? சகல சம்பத்து சந்திரசேகருடைய சம்பந்திங்க அந்த சாதாரண வீட்டுல குடியிருந்தா என் கௌரவம் என்ன ஆகுறது? இந்த பாருமா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. என் சம்பந்திங்க இந்த வீட்டுல இருந்தா தான் எனக்கு கௌரவமா இருக்கும். சரிப்பா, அப்படின்னா அவரும் என் கூட வரணும். சரிம்மா, நீ சொன்னபடியே மாப்பிள்ளைய உன் கூட அனுப்பி வைக்கிறேன். ஓகே மாமா, நடந்தது என்னமோ நடந்துருச்சு. இப்போ உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். தயவு செஞ்சு வாங்க. இல்லம்மா, நாங்க வர முடியாது. என்னங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். உனக்கு புரியாதுடி, இதெல்லாம் பெரிய இடத்து விவகாரம். அம்மா, நீ நல்ல பொண்ணு, உன் மேல எங்களுக்கு ரொம்ப பெரிய இருக்கு. அதோட விட்டுடு, நாங்க உங்க வீட்டுல வந்து தங்கணுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். நீங்க அங்க வரலன்னா நாங்க 2 பேரும் இங்க வந்துடுவோம். வேண்டாமா, உங்களுக்கு வேண்டிய வசதிங்க எதுவும் இங்க கிடையாது. பார்க்க போனா நான் இருக்க வேண்டிய இடமே இதுதானே அத்தை. இப்படி எல்லாம் பேசி எங்களை கொக்கி போட்டு எடுத்து உன் கல்யாணத்துக்கு வர சொன்ன, கடைசியில் என்னாச்சு? இப்ப சொல்றேன் மாமா, எங்க அம்மாவுடைய ஆத்மா மேல ஆணையா சொல்றேன். இவர் என் கழுத்துல தாலி கட்டினாரே தவிர எங்களுக்குள்ள இன்னும் தாம்பத்திய உறவு ஏற்படல. நீ என்னமா சொல்ற? ஆமா அத்தை, உங்களை மதிக்கிற வரைக்கும் இவர் அறைய மிதிக்கிறது இல்லைன்னு உறுதியா சொல்லிட்டேன். மாமா, நீங்க வரலன்னா இந்த நிலைமை நீடிக்குமே தவிர இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. இல்லம்மா, அம்மா, நீங்க எப்பவும் சேர்ந்தே இருக்கணும். நம்ம வம்ச விருத்தியாகி விருட்சமாகணும். ராதா, முந்தாடி முடிச்சு போடுறது புருஷன் முண்டாட்டி சேர்ந்து இருக்கிறதுக்கே தவிர பிரிஞ்சிருக்கிறதுக்கு இல்ல. நீங்க பிரிஞ்சிருக்கிறதுக்கு நான் காரணமா இருந்தா என் வைராக்கியத்தை உடைச்செறிஞ்சிட்டு இப்பவே உங்க கூட வர தயாரா இருக்கேன். அத்தை, சௌக்கியமா இருக்கீங்களா? நல்ல சௌக்கியம். போதும் போதும். சம்பந்தி, போதுமா? தங்கச்சி, இது உங்க வீடு மாதிரி. கூச்சப்படாம சாப்பிடுங்க. சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்லைங்க. கூச்சப்பட்டா குடல் சுருங்கி போயிடும். என்னம்மா, பூவரமன் சாப்பிடுற பொங்கல் எடுத்து வச்சுக்கிட்டு லட்சாதிபதி சாப்பிடுற லட்டு எடுத்து வை. வரும் வரும். அதிர்சமா ஒண்ணு என்ன, மொத்தமாவே சாப்பிடுங்க. என்ன இது? அங்க சொல்லு கேக்குது இல்ல, கொடுத்துட்டு சாப்பிடுங்க. அதுக்கு இல்லைங்க, அதுல சொன்னா என் பிள்ளை கூட ரொம்ப பிடிக்கும். ஆ, அவனுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ. இந்த பலகாரத்துல ஒரு விசேஷம் பாருங்க.
அப்பப்ப சுட சுட சாப்பிட்டாலும் ருசியா இருக்கும் சுட்டதுக்கு அப்புறம் வச்சிருந்து சாப்பிட்டாலும் ருசியா இருக்கும் அப்ப வச்சிருந்து அடுத்த மாசம் சாப்பிடுங்க